இவர் பண்ண அளவுக்கு ஊழல் அவங்க யாருமே பண்ணது கிடையாது. ஊழல்னு பேசுகிறாரு, ஊழல் அராஜகம் பண்ணக்கூடியவங்களை ஆதரிக்கிறாங்கன்னா ஊழலுக்காக ஆதரிக்கிறாங்க. இருக்கிறதுல வேறு வழி இல்லைன்னு ஒரு கட்சி ஆதரிக்கிறாங்க. 100% சரியான கட்சின்னு யாரையுமே ஆதரிக்கிறது கிடையாது. இது இருக்கிறதுல சரி இல்லதில் இவங்க கொஞ்சம் பரவாயில்லைன்னு ஆதரிக்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவன் ஊழல் பண்ணுறான், லஞ்சம் பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இப்படிப்பட்டவனை நீ எப்படி ஆதரிக்கலாமா, உன்னுடைய இஸ்லாம் அதை அனுமதிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இவர் எந்த பதவியும் இல்லாமல் இவ்வளோ பெரிய வாழ்க்கை எப்படி வந்துச்சு? இவர் ஊழலை பேசுகிறாருன்னா இவர் எந்த பதவியும் கிடையாது. ஒரு வார்டு கவுன்சிலராக கூட இவருடைய கட்சிக்காரங்க இல்லை. புலம்பெயர் தமிழர்கள் பணம் தர்றாங்க, அவங்கள்ட்ட வாங்கி தான் செய்கிறாரு. அந்த பணத்தை முறையாக அந்த செயற்குழு பொதுக்குழுவை வச்சு தணிக்கை பண்ணி கணக்கு காட்டினார்னா எதுவும் கிடையாது. அவருக்கு தான் கொடுக்க அந்த நிதி அவர் இஷ்டப்படி கையாளலாம்னு ஒருத்தர் நிதியை ஒரு கட்சின்னு வச்சுருக்கிறாரு. கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர்னு வச்சுருக்கிறாரு. இதர ஒருங்கிணைப்பாளர்களுக்கு சொல்லாமலேயே கணக்கு காட்டாமலேயே இவர் தான் அதை கையாளுறாரு. எவ்வளோ வந்துச்சுங்கிறது அந்த கட்சியில் உள்ள யாருக்கும் தெரியாது.